தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர் கில்லி சரத் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய வீடியோ ஒன்று வேகமாக வைரலாக யோ அந்த பக்கத்து நீங்கள் போதை ஒழிப்புன்னு சொல்லி இந்த பக்கத்து நல்லா கசக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளப்பி விட்டாங்க. அந்த வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஐபிஎல் மேட்ச்சில் அவர் இருக்கார், தன்னுடைய நண்பர்களோட அங்கே இருக்கார். அந்த வீடியோவை காட்டுறேன், ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்ன விளக்கம் ஒன்று இருக்குது, என்ன குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தையும் பார்த்துடலாம். இப்ப இந்த வீடியோ தான் எல்லா பக்கமும் பெரிய அளவு சர்ச்சை உருவாக்கியிருக்கு. இந்த அமைச்சர் கில்லி சரத் அவர்களுடைய விளக்கம் இல்லையா, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படின்னா, முதலாவது நீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு கொடுக்குறது இல்லையா, அது தூய்மையாக இருக்கணும். நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இல்லையா போதுமான அளவுக்கு அழுக்கு இருக்கும் அதோடைய ஸ்க்ரீன்லேயே, அதை வச்சு கசக்கிறது கிடையாது, அதில் தான் அதை வச்சு பொடியாக்குறது அப்படின்னு அவர் சொன்ன கதையை நான் சொல்கிறேன். பொடியாக்குறது அப்படியே பொடியாக்குனா கூட அந்த பொடி இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பொடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கட்டி படிச்சு வச்சுக்குவேன், அதை தான் இதை செய்வாங்க. பொதுவாக யார் செய்வாங்கன்னா அந்த ட்ரக் ஏற்றுறாங்க இல்லையா மூக்கில் வச்சு, அவங்க எதனால் படத்தில் காட்டுறத வச்சு நான் சொல்லலை, உண்மையாகவே இது எதனால் அப்படின்னா இதை வச்சு தான் அந்த லைட்டாக கட்டிப்படுதில்ல, அந்த மாதிரி பவுடரில் அந்த மாதிரி பவுடர் இருக்கு இல்லையா, பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லாவே பவுடர் ஆக்க முடியும். மாத்திரை மாதிரி கடினமான விஷயத்தில் ஆக்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கு செட் ஆகாது இந்த பிளாஸ்டிக். சரியா? இரண்டாவது சந்தேகம் எங்கே வருது அப்படின்னா, பக்கத்தில் ஒரு பேப்பர், அதாவது ஒரு 500 தாள் ஒன்று வச்சிருக்காரு இன்னொரு கையில். பொதுவாக என்ன அப்படின்னா, நீங்கள் திரைப்படம் மட்டும் கிடையாது, இது உண்மையும் கூட. இந்த டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சு அதை நல்லா உடச்சிட்டு, ஏன் கரன்சியில் வச்சு ஏற்றுறாங்கன்னா, கரன்சின்றதான் காட்டன் ஃபைபர், அதில் ஒட்டாது. அதை ஏற்றிட்டு தட்டுன்னு வச்சுக்கோங்க, அது வெளியே உதிர்ந்துடும். இதெல்லாம் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இதுலேயே நிபுணத்துவம் பண்ணுறவங்க, அவங்களே சொல்கிறது. அது ஏன் டெபிட் கார்டை காட்டுறாங்க, அது ஏன் கரன்சியை காட்டுறாங்க, சும்மா இல்லை சார், அது உண்மை தான் கூட அப்படின்னு. அவர் கையில் வசதியாக ஒரு கரன்சி 500 நோட்டு வச்சுருக்காரு, பொடி ஆக்கியிருக்காரு. பொடி ஆகி நல்லா அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. எனவே அவர் செய்யக்கூடிய செயல் இல்லையா, அது சந்தேகத்தை 99% கட்டாயம் எழுப்பும். அதுவும் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட சந்தேகத்தை எழுப்ப தான் செய்யும். சரி, அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படின்னா, அது முதலாவது அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய அப்போதான் எனக்கு பிறந்து கொஞ்ச நாள் ஆயிருந்துச்சு என் குழந்தைக்கு, அதை கூட்டிட்டு நாங்கள் ஒரு 2 வருஷம் இருக்கும், அது அப்போ தான் போய் இந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருந்தோம், 2-3 வருஷம் இருக்கும்ட்டார். சரிங்களா? அங்கே போய் என் குழந்தை வந்து மாத்திரையை முழுங்க மாட்டா அப்படின்னு சொல்லி என்னோட ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படி மாத்திரை கொடுத்தாவோட துப்பிடுறா, அதனால் எடுத்து நான் அதை நல்லா உடச்சி பவுடர் ஆக்கினேன், அதை போய் தப்பாக பரப்புறாங்க, இப்படிலாம் பரப்பாதீங்க அப்படின்னு ஒரு பக்கெட்டு. அது குடும்பத்தோடய அந்த வீடியோ போடுறாரு. அவர் பேசுனதுக்கப்புறம் அவரோட மனைவி ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் போயிருந்தோம், அந்த நேரத்தில் என்னோட குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தை தூக்கிட்டு போயிருந்தோம். அப்போ மாத்திரை நான் ஃபீட் பண்ண போனேன், ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த மாத்திரை கொடுக்கணும், அந்த மாத்திரையை உடச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க, எனவே நாங்கள் உடச்சி கசக்கினாரு அப்படின்னு அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இதுலேயே இருக்கக்கூடிய சந்தேகம்னா, 2 பேருக்கும் சொன்ன தகவலில் நான் சொல்ல தேவையில்லை, அது எவ்வளோ முரண்பாடு இருக்குன்னு. பிறந்து கொஞ்ச நாளில் போனோன்னு அவர் சொன்னார், இவங்க 1.5 வருஷம் சொல்ல வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு பொதுவாகவே விழுங்குற அளவுக்கு அது முழுங்க முடியாது, குழந்தைனால முழுங்கவும் தெரியாது, அதனால் முழுக்கிற மாதிரியான எந்த விஷயம் கொடுக்க மாட்டாங்க, பொதுவாகவே சிறப்பு தான் கொடுப்பாங்க. இது 99.9% சிறப்பு தான். இங்கே பொதுவாக இன்ஜெக்ஷனை கூட இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தேவையான மட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போவான்னு வச்சுக்கோங்க. எனவே அப்படி குழந்தைக்கு ரொம்ப முடியலன்னு வச்சுக்கோங்க, குழந்தைய கூட்டி யாரும் ஐபிஎல் போகிறது ரொம்ப முடியலன்னா, அதுவே சாதாரண விஷயம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சிறப்பு தான் கொடுத்துட முடியும், அதுக்கு மேலே மாத்திரை கொடுக்குற வாய்ப்பு கிடையாது. அதை உடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கண்டிப்பாக மொபைல் ஃபோனோடைய சர்ஃபேஸை யூஸ் பண்ண போகிற கிடையாது, ஏன்னா மொபைல் ஃபோன் அழுக்காக இருக்கும், தூய்மை இல்லாத இடத்துல பயன்படுத்த போக கிடையாது, அப்புறம் குழந்தைக்கு வயிறுலேருந்து எல்லாம் வந்துடும் வச்சுக்கோங்க, அது பயன்படுத்த போகிற கிடையாது. அப்படி உடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதை நிச்சயமாக டெபிட் கார்டை வச்சுட்டு உடைக்க முடியாது, அது குட்டி குட்டியாக உடைக்கிறது, முதல்ல உடச்சி குட்டி குட்டியாக உடச்சி பவுடர் ஆக்கிறதுக்கு டெபிட் கார்டு உகந்தது கிடையாது. அதோட சேர்த்து 500 தாளை வச்சு நம்ம அதை எடுக்க போகிறதும் கிடையாது. எனவே இது எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பரவிரிச்சு வீடியோ வேகமாக டெலீட் பண்ணிட்டாங்க. எதுக்கு டெலீட் பண்ணணும்னு தெரியல, அது டெலீட் பண்ணான்னு வச்சு ஒரு போட்டு அது சம்மந்தப்பட்ட நபர்கள் டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, உடனே என்ன பண்ணு, யாராவது ஒருத்தவங்க இதுலேருந்து தங்களை பாதுகாத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து சொல்ல வேண்டியது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, உடனே குடும்பத்தோட போய் நின்று குழந்தைய கூட்டி போய் இந்த ஒரு விளக்கம் தான் சொல்ல முடியும். எது, நான் மாத்திரையை உடைச்சேன், அதை பவுடர் ஆக்கினேன், வேறு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? இந்த வீடியோவில் இல்லை, நானே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் சொல்ல வச்சுக்க பக்கத்துக்கு ஃப்ரெண்டு சேர்ந்து மாட்டுவாங்க, அப்போ நானே இல்லைன்னு சொல்ல முடியாது.
அப்போ அந்த பவுடருக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? ஒரே விளக்கம் சொல்ல முடியும். என் குழந்தைய கூட்டி போனேன், என் குழந்தைக்கு முடியலை, என் குழந்தைக்கு நான் அந்த மாத்திரை முழுங்கினால நான் பவுடர் ஆக்கினேன், இந்த கதை. ஆனால் அந்த ஸ்டோரியுமே சரியாக வரவே இல்லை. எனவே அமைச்சர் சொல்ல வேண்டிய விளக்கத்தை ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கணுமா? அவசியம் இல்லை. ஆனால் விசாரணைக்கு உட்படுத்தணும். இதை தகுந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியது சேப்பாக்கம் ஸ்டேடியில் ஆரம்பித்து முதலமைச்சர் வரைக்கும். ஏன்னா மனிதவளத்துறை அமைச்சர் இந்த லட்சணத்தில். எனவே இது சம்பந்தமான முழு விசாரணை தேவை. ஆனால் விசாரணைக்கு நிச்சயமாக விஜய் ஒத்துக்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ போனாலே ஆட்சி திண்டாட்டம் ஆகிடும். அதில் அமைச்சர் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் கஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் செய்ய போறதே கிடையாது.